ஜோஹர் சட்டமன்ற தேர்தலில் பாரிசான் நேஷனல் கூட்டணி அமோக வெற்றி பெற்றதை தொடர்ந்து டத்தோ ஆன் ஆபீஸ் காசி இரண்டாவது முறையாக மாநில மந்திரி பிசாராக முறைப்படி பதவியேற்றார். புக்கிட் செரின் அரண்மனையில் நடைபெற்ற இந்த பதவியேற்பு மற்றும் நியமன கடிதங்களை வழங்கும் நிகழ்ச்சி ஜோஹர் மாநில இடைக்கால சுல்தான் துங்கு மக்கோத்தா இஸ்மாயில் அவர்களின் முன்னிலையில் நேற்று நடைபெற்றது. பதவி உறுதிமொழி ஏற்று ரகசிய காப்பு பிரமாணத்திலும் ஆன் ஆபீஸ் கையெழுத்திட்டார். இந்த நிகழ்ச்சியில் மாநிலத்தின் உயர்மட்ட தலைவர்களும் அரச குடும்பத்தினரும் கலந்து கொண்டனர். இந்த புதிய 5 ஆண்டு பதவிக்காலத்தின் மூலம் மாநிலத்தின் வளர்ச்சியை முன்னெடுத்துச் செல்ல ஆன் ஆபீஸ் உறுதியளித்துள்ளார். சனிக்கிழமை தேர்தலில் போட்டியிட்ட 56 மாநில சட்டமன்ற தொகுதிகளில் 48 தொகுதிகளை கைப்பற்றி பாரிசான் நேஷனல் வரலாற்று சிறப்புமிக்க வெற்றியை பெற்றுள்ளது. இது கடந்த 2022ஆம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் வென்ற 40 தொகுதிகளை விட 8 இடங்கள் அதிகமாகும். மாச்சாப் சட்டமன்ற உறுப்பினரான ஆன் ஆபீஸ் முதலாக கடந்த 2022ஆம் ஆண்டு மார்ச் மாதம் ஜோஹரின் 19வது மந்திரி பிசாராக பொறுப்பேற்றார். இவ்வேளையில் மக்களின் பேராதரவுக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாகவும் மாநிலத்தின் வெற்றி நாளை கொண்டாடும் வகையிலும் இன்று ஜூலை 13ஆம் தேதியை ஜோஹரில் பொது விடுமுறையாகவும் அவர் அறிவித்துள்ளார். கலர்ஸ் ஆஃப் இந்தியாவின் பிக் இந்தியா ஷாப்பிங் ஃபெஸ்டிவல் மற்றும் மஞ்சாங் எடிஷன் ஃபுடி மச்சா வைரல் ஃபுட் ஃபெஸ்டிவல். உணவு எல்லாமே ஒரே இடத்தில் உங்களுக்காக 16 ஜூலை தொடங்கி 19 ஜூலை வரை லோட்டஸ் மஞ்சோங் சித்தியவான் பேராக்கில். நண்பர்களே, திரண்டு வாருங்கள். நுழைவு இலவசம். அற்புதமான உணவு வகைகள், ஆடை அணிகலன்கள், ஷாப்பிங் செய்ய ஏதுவான இடம். குடும்பத்தோட வாங்க, கலகலன்னு திரும்ப போவீங்க. பிக் சேல், பிக் டிஸ்கவுண்ட். தென் ரஷ்யாவில் உள்ள ஆல்ப்ரஸ் மலையில் ஏறிய மலேசியர் ஒருவர் உயிரிழந்துள்ளதாக வெளியுறவு அமைச்சான விஸ்மா புத்ரா உறுதிப்படுத்தியுள்ளது. மலையேறும் பயணத்தின் போது ஏற்பட்ட எதிர்பாராத சிக்கல்களால் இந்த துயரச் சம்பவம் நிகழ்ந்துள்ளது. உயிரிழந்தவரின் உடலை கொண்டு வருவதற்கான நடவடிக்கைகளையும் அவரது குடும்பத்தினருக்கு தேவையான தூதரக உதவிகளையும் வழங்க அமைச்சு ரஷ்ய அதிகாரிகளுடன் இணைந்து பணியாற்றி வருகிறது. 5642 மீட்டர் உயரம் கொண்ட ஆல்ப்ரஸ் மலை ஐரோப்பாவிலேயே மிக உயரமானதும் உலகம் முழுவதிலுமிருந்து வரும் மலையேறிகளிடையே புகழ் பெற்றதும் ஆகும். விலையோ மலிவு, செலவோ குறைவு, தரமோ உயர்வு, மனமோ நிறைவு. மக்களின் தேர்வு என்ரிகோஸ் முழு ஆடை சத்துள்ள பால்மாவு. வணக்கம் மேக்ஸ், உங்கள் புதிய OTT உலகம். எல்லா வகை தகவலும் பொழுதுபோக்கும் ஒரே இடத்தில். குறைந்த விலையில் நிறைந்த அனுபவம். இப்போது 2 மாதங்களுக்கு இலவச சந்தா. வணக்கம் மேக்ஸ், உங்கள் பொழுதுபோக்கின் புதிய முகவரி. சபா சிபிதாங்கில் வேட்டையாடச் சென்ற போது நண்பரை தவறுதலாக துப்பாக்கியால் சுட்டு கொன்றுவிட்டு பயத்தில் அவரது உடலை அழுகும் வரை புதரில் மறைத்து வைத்திருந்த இருவரை போலீசார் கைது செய்துள்ளனர். 50 வயது மதிக்கத்தக்க 2 நபர்கள் தங்கள் நண்பருடன் வேட்டையாடச் சென்ற போது இந்த துயரச் சம்பவம் நிகழ்ந்துள்ளது. அப்போது எதிர்பாராத விதமாக துப்பாக்கி வெடித்ததில் நண்பர் உயிரிழந்துள்ளார். தவறை மறைப்பதற்காக பலியானவரின் உடலை அவர்கள் புதருக்குள் வீசி சென்றுள்ளனர். பாதிக்கப்பட்டவரின் குடும்பத்தினர் அளித்த புகாரின் பேரில் போலீசார் நடத்திய தீவிர விசாரணையில் உடல் கண்டெடுக்கப்பட்டு இருவரும் கைது செய்யப்பட்டனர். இச்சம்பவத்தை அடுத்து அவர்கள் சட்டவிரோதமாக பயன்படுத்திய பக்காகோக் வகை நாட்டு துப்பாக்கிகள் 2ஐயும் போலீசார் பறிமுதல் செய்துள்ளனர். இந்த சம்பவம் தொடர்பாக குற்றவியல் சட்டத்தின் கீழ் போலீசார் மேல் விசாரணையை தொடங்கியுள்ளனர். நீளமானது, தரமானது, சுவையானது, ஆரோக்கியமான அரிசிக்கு உன்னதமான தேர்வு. கெடா ஜித்ரா கம்போங் சுங்கை பாருவில் தனது தாயின் வீட்டை தீயிட்டு கொளுத்தியதாக சந்தேகிக்கப்படும் நபர் ஒருவரை
போலீசார் கைது செய்துள்ளனர். நேற்று பிற்பகல் 3:15 மணி அளவில் நடந்த இந்த சம்பவம் வீட்டின் அருகே கடை வைத்திருக்கும் சந்தேக நபரின் உறவினர் ஒருவரால் கண்டறியப்பட்டது. சந்தேக நபர் வீட்டுக்குள் நுழைந்து சென்ற 30 நிமிடங்களுக்கு பிறகு வரவேற்பறையிலிருந்து புகை கிளம்புவதை அந்த சாட்சி கண்டுள்ளார். தீ விபத்தில் வீட்டின் சுமார் 80 விழுக்காடு பகுதி எரிந்து நாசமானது. அதிர்ஷ்டவசமாக 60 வயதான தாயார் அப்போது அங்கு இல்லை. அவர் பொக்கோசினா பகுதியில் வசித்து வருகிறார். குடும்ப உறுப்பினர்களிடையே ஏற்பட்ட வாக்குவாதமே இந்த சம்பவத்திற்கு காரணம் என முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. சந்தேக நபர் மீது குற்றவியல் சட்டத்தின் கீழ் தீயிட்டு நாசப்படுத்திய குற்றத்திற்காக விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. Are you ready to witness the future of artificial intelligence right here in Tamil Nadu? Join Chennai AI Summit 2026, Tamil Nadu's first international AI summit, happening on August 7th and 8th at VIT Chennai. Meet world-renowned AI experts, researchers, industry leaders, entrepreneurs, startup founders, and technology innovators from across the globe. Explore breakthrough innovations in AI healthcare, semiconductor and AI, cybersecurity and AI, media and communication, and many more emerging technologies. Connect, learn, collaborate, innovate. Be part of the next wave of digital transformation. Register now at ititrc.com or call 72999-92999. Chennai AI Summit 2026, where innovation meets intelligence. தாய்லாந்து தலைநகர் பேங்காக்கில் இன்று அதிகாலை நிகழ்ந்த பயங்கர தீ விபத்தில் குறைந்தது 27 பேர் பலியாகினர். லட் ப்ராவ் எனும் மதுபான விடுதியில் நள்ளிரவு சுமார் 12 மணி அளவில் மின்சாரம் திடீரென துண்டிக்கப்பட்ட நிலையில் மேடைக்கு அருகிலுள்ள மின் சுற்று பெட்டியில் சர்க்கிட் பிரேக்கரில் புகை எழுந்ததாகவும் அதனைத் தொடர்ந்து வெடிச்சத்தம் கேட்டு தீ மளமளவென பரவியதாகவும் அங்கு இசை நிகழ்ச்சி நடத்தி கொண்டிருந்த கலைஞர் ஒருவர் தெரிவித்துள்ளார். எக்ஸ் தளத்தில் வைரலான வீடியோவில் பயங்கர வெடிப்பு சத்தத்துடன் தீ கொழுந்துவிட்டு எரிவதும், பலர் கத்திக்கொண்டே உயிரை காப்பாற்றிக் கொள்ள தலைத்தெறிக்க ஓடுவதும், சிலர் தடுமாறி கீழே விழுவதும் தெரிகிறது. 18 பெண்கள் உட்பட 27 பேர் உயிரிழந்த நிலையில் பலத்த காயமடைந்த சுமார் 60 பேர் உடனடியாக அருகிலுள்ள மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டு தீவிர சிகிச்சை பெற்று வருகின்றனர். விடுதியின் பின்புறமுள்ள கழிவறைக்கு அருகில் பல உடல்கள் மீட்கப்பட்டிருப்பது மிகுந்த வேதனையை ஏற்படுத்தியுள்ளது. தகவல் அறிந்து விரைந்து வந்த தீயணைப்பு படையினர் சுமார் 30 நிமிட போராட்டத்திற்கு பிறகு தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். சம்பவ இடத்திற்கு நேரில் வருகை தந்த தாய்லாந்து பிரதமர் அனுதீன் சான்விராக்குள் மீட்பு பணிகளை நேரடியாக கண்காணித்து வருகிறார். தீ விபத்துக்கான உண்மை காரணம் குறித்து தடயவியல் ஆய்வாளர்கள் மற்றும் போலீசார் தீவிர விசாரணையை தொடங்கியுள்ளனர். இது போன்ற பொது இடங்களில் பாதுகாப்பு விதிமுறைகள் முறையாக பின்பற்றப்படுகிறதா என்பது குறித்து கடுமையான ஆய்வுகளை நடத்த அரசு உத்தரவிட்டுள்ளது. லோட்டஸ் மஞ்சோங் சித்தியவான் பேராக்கில் 16 ஜூலை தொடங்கி 19 ஜூலை வரை பேக் இந்தியா ஷாப்பிங் ஃபெஸ்டிவல் மற்றும் மஞ்சோங் எடிஷன் ஃபூடி மச்சா வைரல் ஃபுட் ஃபெஸ்டிவல். நாட்டின் புகழ்பெற்ற வைரல் ஃபுட்ஸ், ஆன்லைன் மற்றும் ஹோல்சேல் வெண்டர்ஸுடன் நியூ அரைவல்ஸ், பிரீமியம் மற்றும் பூத்திக் கலெக்ஷன்ஸ், ஹோல்சேல் விலையில் சாரி, குர்தா, குர்த்திஸ், இமிடேஷன் ஜுவல்லரி அனைத்தும் ஒரே இடத்தில். தரமான பொருட்கள் நியாயமான விலையில். ஃபூடி மச்சா ஃபுட் ஃபெஸ்டிவலில் 100க்கும் மேற்பட்ட சுவையான உணவுகள். டெய்லி வாங்க மக்களே, சாப்பிட்டுக்கிட்டே ஷாப்பிங் பண்ணலாம். பிக் சேல், பிக் டிஸ்கவுண்ட். அமெரிக்காவின் ஜார்ஜியா மாநிலத்தில் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த 57 வயது ஷீட்டல் ஜெர்சியன் என்பவர் அவரது கணவராலேயே சுட்டுக் கொல்லப்பட்டார். ஷீட்டல் கூகுள் நிறுவனத்தின் முன்னாள் உயர் அதிகாரியாவார். ஜூலை 7ஆம் தேதி இரவு 8 மணி அளவில் அத்தம்பதியரின் வீட்டில் துப்பாக்கிச்சூடு நடந்ததாக கிடைத்த தகவலின் பேரில் போலீஸ் விரைந்தது.
அங்கு வந்த அதிகாரிகள் பல துப்பாக்கி காயங்களுடன் இருந்த ஷீட்டல் உயிரிழந்து விட்டதை உறுதிப்படுத்தினர். இந்த சம்பவத்தில் அவர்களது 23 வயது மகன் ஜேசனும் காயமடைந்தார். சம்பவம் நடந்த இடத்திலேயே ஷீட்டலின் கணவரான 56 வயது கெக் ஜீசியன் கைது செய்யப்பட்டார். அவர் தற்போது வயது வந்தோர் தடுப்பு மையத்தில் ஜாமீனில் வெளிவர முடியாதபடி அடைக்கப்பட்டுள்ளார். அவர் மீது கொலை குற்றம், 2 முறை கடுமையான தாக்குதல் மற்றும் குற்றச் செயலின் போது துப்பாக்கி வைத்திருந்தது உள்ளிட்ட பல வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. Sunshine Kids, Sunshine Kids, Port Dickson, Sunshine Kids, Telokaman, Sunshine Kids, Shirembantu Central, Sunshine Kids, Forest Heights. The place where your kids shine. The fastest growing, award-winning, best preschool chain in the town. Welcome to our preschool, where learning meets fun. Our preschool provides a nurturing environment for young learners to thrive.